இது கார்களுக்கான நேரம். இந்த பொன்னான நேரத்தில் நம்ம மஹேந்திரா ஸ்கார்பியோ கிளாசிக் காரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு கார் லவராக இருந்தால், ஸ்கார்பியோ லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம இந்த காரை பற்றி பார்க்கலாம். ஒரு பயங்கரமான ஒரு கெத்தான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கார்பியோ கிளாசிக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குங்க. இந்த காரோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு கிளாஸியாக, ஒரு போல்டாக, பயங்கர ஒரு ரகடான ஒரு காரோட ஃபீல் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த காருக்கு ஒரு மெனி ஃபேன்ஸ் இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மஹேந்திரா கிளாசிக் காரில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஒரு கேங்ஸ்டராகவே இல்லைனாலும் நீங்கள் ஒரு கேங்ஸ்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாகவே இல்லைனாலும் உங்களை நீங்களே ஒரு அரசியல்வாதியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட லுக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு போல்டான ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும். இந்த காரோட சீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹைட்டாக இருக்கிறதுனால நீங்கள் அதில் ஏறி உட்கார்றப்ப, நீங்கள் போகிறப்ப அதில் ஒரு பயங்கர ஒரு கெத்தான ஒரு ஃபீலிங், நீங்களே ஒரு கிங் ஆஃப் த ரோடு என்ற ஒரு ஃபீல் வந்து இந்த காரில் மட்டும்தான் வந்து கிடைக்கும். எத்தனையோ எஸ்யூவிஸ் இருக்கலாம், பட் திஸ் இஸ் த பிக் டேடி ஃபார் ஆல் எஸ்யூவிஸ்ன்றதுல நோ டவுட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காரோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்டீரியர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெய்ஜ் கலரில் வந்து நல்லா வந்து ஒரு ப்ரீமியமாக இருக்கும். ஓவரால் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது. இது ஒரு கிளாசிக், பியூர் அண்ட் பியூர் கிளாசிக் வண்டி. இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டச் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் ப்ளே கூட இருக்காது, ஏன் ரிவர்ஸ் கேமரா கூட இருக்காது, நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் அதிகமாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கார் உங்களுக்கானது கிடையாது. இந்த காரோடைய விதமே வேறு. இது ஒரு ப்ரீமியமான ஒரு கிளாசிக் வண்டின்றது தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரோட இன்ஜின் வந்து 2.2 லிட்டர் செகண்ட் ஜென்ரேஷன் ஹெமோக் இன்ஜின். இந்த காரோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ட்ரைவ் பண்ணுறப்போ அதை பற்றி பேசலாம். டிரைவிங்கிலப்போ இன்ஜினோட இதெல்லாம் எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம பேக் சீட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த காரில் ஏறி உட்காரத்துக்கே ஒரு தெம்பு வேணும். நல்லா ஏறி ஹைட்டில் தான் நீங்கள் வந்து ஏறி உட்காரணும். நல்ல ஒரு ஹை சீட்டடான ஒரு பொசிஷனில் இருக்கும். நீங்கள் உட்காந்து பார்க்குறப்ப பயங்கரமாக ஒரு நல்ல ஒரு ஹைட்டான ஒரு வியூ இருக்கும். பாருங்கள், நம்ம உட்காந்துருக்கிறது கேப்டன் சீட்டு. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரோவில் பாருங்கள் ஆம்ரெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ரியலி அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். பேக்கில் இருக்கவங்களாம் நல்லா ஒரு ஹைட்டில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஹைட்டான காரில் உட்காந்துருக்க ஃபீல் வந்து இந்த காரோட சீட்ஸில் உட்காரப்ப இருக்கும். இந்த காரோட சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ப்ரீமியமாக நல்ல ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபேப்ரிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதை இந்த நேரத்தில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பாருங்கள் பேக்லேருந்து உட்காரப்ப எவ்வளோ ஹைட் சீட்டடாக இருக்குன்ட்டு. ஸோ பேக்கில் வந்து இந்த பின்னாடி 2 ஏசி வெண்ட் மட்டும்தான் வரும். மற்றபடி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஏசி த்ரோ தான் பேக் வரைக்குமே. அது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயந்தான். இந்த டோர் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறப்ப இந்த டோரோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ப்ரீமியமாக இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஓவரால் இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுடேட்டடான லுக்கில் இருந்தாலும் இந்த வண்டி வந்து மெயின் இதோட ப்ரிஃபரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா அது போல்டான ஒரு கேரக்டர்னால தான். அதனால தான் இப்போ ஸ்கார்பியோ எண் வந்தாலும் இந்த ஸ்கார்பியோ கிளாசிக் வந்து விட்டுட்டுருக்காங்க. மோர் தென் 8 லட்சம் வண்டி வந்து ஆன் ரோட்டில் வந்து ஓடிட்டுருக்கு. அப்புறம் இந்த காரோட இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு சூப்பரான ரீசேல் வேல்யூ இந்த காருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த காருக்கான டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குது. ஸ்பீடோமீட்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எனிவே இட்ஸ் அ கிளாசிக் வண்டி. ஸோ ஸ்டியரிங் வந்து பார்த்திங்கன்னா லெதர் ராப்ட் ஸ்டியரிங். மிரர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டெமிங் அந்த ஃபீச்சர்லாம் கிடையாது, ஒரு நார்மல் மிரர் தான். எனிவே அதெல்லாம் கொடுத்துருக்கலாம். எனிவே ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20-21 லட்சம் பக்கம் வருது. அதனால் அந்த ஒரு ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இப்போ கார் வந்து எப்படி இருக்குது, ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா அது சொல்லவே தேவையில்ல, பயங்கர போல்டான லுக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ நம்ம காரை வந்து ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்கில் உட்காந்துட்டேன். பேக்கில் உட்காந்துட்டு போகிறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணிடலாம். நல்லா பின்னாடி உட்காந்தோடனே நல்லா ஹை சீட்டடாக அப்படியே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டுக்கும் பேக் சீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹைட்டில் உட்காந்துருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆம்ரெஸ்ட் இறக்கி விட்டேன், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ வண்டி எடுத்தாச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பாருங்கள் டிரைவிங் சீட்டிங் பொசிஷன் எப்படி இருக்குன்னு. அவருக்கு ரொம்ப ஈஸியாக வந்து வெளியே இருக்கிறதுலாம் வந்து நல்லா ஹைட்டாக சீட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக தெரியுது. ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு விசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆகி போகிறப்ப நான் ஃபீல் பண்ண ஒரே விஷயம் என்னென்னா இன்ஜின் நாய்ஸ் வந்து
ரொம்ப வந்து பழைய ஸ்கார்பியோவில் ஏற்கனவே நான் போயிருக்கேன். அந்த விதத்தில் வந்து பார்க்குறப்ப இன்ஜின் வாய்ஸ் வந்து சுத்தமாக வந்து இல்லை, ரொம்ப ரீஃபைண்டாக வந்து இருந்தது. சுத்தமாகவே இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே. இந்த வந்து இன்ஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ரீஃபைன்மெண்ட் இருக்குது அப்படின்றதுல ஒரு பிரமிப்பாக ஒரு ஆச்சரியமாக தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ஸ்மூத்தாக. ஏன்னா பழைய கார்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாடி ரோல்லாம் இருக்கும். இந்த காரில் வந்து பாடி ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆக்சுவலி உட்காந்துட்டு போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. நீங்கள் ரொம்ப நல்லா லக்ஸுரியாக தை சப்போர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே கால் வைக்கிறப்ப நம்ம தொட வைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட் இருக்குது. அதனால் நீங்கள் உட்காரப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக எனக்கு ஃபீல் ஆச்சு. நல்லா 80லலாம் அவர் போகிறப்ப கூட வந்து பார்த்திங்கன்னா பேக் சீட்டில் உட்காந்து வரதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மேலே அந்த ஹேண்ட் ரெயிலில் வந்து பிடிச்சிக்கிட்டோன்னா ஓகே, ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம உட்காந்துட்டு போகலாம். சூப்பராக நான் வந்து ரொம்பவே வந்து இந்த இன்ஜின் வந்து எந்தளவுக்கு ரிஃபைண்டாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் நான் யோசிச்சுட்டே போயிட்டே இருந்தேன். இப்போ நம்ம காரை வந்து ட்ரைவ் பண்ணி காரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ காரை வந்து ட்ரைவ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு ஏறின உடனே பார்த்திங்கன்னா சீட்டை வந்து என்னோடய சீட்டிங் பொசிஷனுக்கு கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். சீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப டோர் சைடில் வந்து நம்ம கை வந்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப கையை விட முடியல, அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. பாருங்கள், நான் டோரை ஓப்பன் பண்ணி தான் வந்து நான் வந்து சீட்டோட பொசிஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த காரோட டோர் பாக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலில் ஹோல்டர்னால் எதுவும் இருக்காது. டோர் வந்து பக்கத்துலேயே உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சீட்டுக்கு டோருக்கு கேப் வந்து அந்தளவுக்கு இருக்காது. அது ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓரவர் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பேஸ் அந்தளவுக்கு பக்கத்தில் இல்லை. இப்போ வந்து நான் காரை வந்து ட்ரைவ் பண்ணுறேன். ட்ரைவ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். நான் ட்ரைவ் பண்ணுறப்ப அந்தளவுக்கு எதுவும் பேசலை, ஏன்னா பியூராக நீங்கள் ட்ரைவ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக. ஸோ இந்த காரை வந்து ட்ரைவ் பண்ணுறப்ப ரொம்ப வந்து சூப்பராக வந்து அந்த இன்ஜின் வந்து ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணேன். அப்புறம் இன்ஜின் எவ்வளோ ஃபீல் பண்ணாலும் அதே அளவுக்கு கியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்தது ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. பழைய ஸ்கார்பியோ மாதிரிலாம் இல்லை. ஏன்னா இந்த கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பை ஒயர் அப்படின்ற சிஸ்டம் மூலிமா இது வந்து மேனேஜ் ஆகிறதுனால உங்களுக்கு கியர் போடுறது வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா ஸ்பீடாக போனதில் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணாமல் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறதே தெரில. நல்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் விட்டுட்டேன். ஆனால் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 ஸ்பீட் இல்லைனா 70 ஸ்பீடில் விட்டுருப்பேன். அந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இந்த கார் வந்து எடுத்துக்கல. பயங்கரமாக இருந்தது. கார் ட்ரைவ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 RPMலேயே வந்து பார்த்திங்கன்னா பவர் கிடைக்கிது. அதனால் நீங்கள் அப்படியே ஆக்சிலேட்டர் மேலே கால் வச்சாவே கிளச்சை அப்படியே விட்டாவே வண்டி அப்படியே எந்திரிக்குது. அப்படியே நல்ல ஒரு பவர் இருக்குது. நல்லா 300 Nm டார்க்கை வந்து நீங்கள் 1000 RPM தாண்டினதுக்கப்புறமே வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பயங்கர பஞ்சியான இன்ஜினு, சூப்பர் ரிஃபைண்டான இன்ஜின். கியர் பாக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இதை விட வேறு என்னங்க வேணும்? நல்லா கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப விருப்பப்படுற ஆளாக இருந்தால் இந்த கண்டிப்பாக அந்த கிளாசிக்கோட டிரைவிங் ஸ்டைல் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இந்த குழியெல்லாம் இருக்கிற இடம்லாம் அது பெருசாகவே தெரியாது. அப்படியே அது மேலே கிளைட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் வண்டி. லோ ஸ்பீட்லேயும் வந்து நீங்கள் வண்டி ஓட்டுறப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு 6வது ஸ்பீடில் போகிறப்போ பயங்கர ஸ்மூத் அண்ட் ரிஃபைண்டாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் நல்ல ஒரு ஹை கமாண்ட் பொசிஷனில் உட்காண்ட்ருக்கறனால இந்த வண்டியை ஓட்டுறது வந்து உங்களுக்கு ரொம்ப லவ் பண்ணி ஓட்டுவீங்க. ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸாக ஒரு விசிபிலிட்டியோடு ஓட்டுவீங்க. கரெக்டாக அந்த வண்டி வருதுன்னா ஆப்போசிட்டில் இருக்க வண்டியெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வழி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு இந்த காரோட ப்ரெசன்ஸ், ரோட் ப்ரெசன்ஸ் இருக்கும் பயங்கர கம்பீரமாக. நான் பைக்கில் வந்து ஓட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு பவர் ஃபீல் பண்ணுறதுக்காக நல்லா ஒரு புஷ் பண்ணி நான் ஓட்டினேன் கண்டிப்பாக வண்டியை. நல்லா அந்த வளைவுலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேர்வ்லலாம் அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு. நல்லா நனைஞ்சு அப்படியே ஓட்டுறதுக்கு. கியர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஷிஃப்டெல்லாம். இந்த இடத்துல வந்து திருப்புறப்போ வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப அந்தளவுக்கு கஷ்டப்படல. ரிவர்ஸ் கியர் போட்டு கேமரா இருக்குமான்னு பார்த்தேன், பட் கேமரா இல்லை. எனிவே 21 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்குகிறோம், ஆனால் வந்து பேக் கேமரா கூட இல்லை. அது வந்து ஆப்ஷனாக நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அது அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு யோசனையாக இருந்தது. எனவே கேமரா வந்து கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்சது என்ன பிரதர்? இந்த வண்டியில் மஹேந்திராவில் இருக்கிற எல்லாருக்கும் ஸ்கார்பியோ தான் சார். ஸ்கார்பியோ தான் பிடிக்கும். ஸ்கார்பியோ தான். யார் எங்கே சூப்பர் மசில் காரு யார் எங்கே வெளியே போனாலும், ஃபீல்டுக்கு போனாலும் இல்லை ஒர்க்கு பர்பஸ் போனாலும் கிளாசிக் தான் எடுத்துகிட்டு போவோம். வேறு வண்டி கொடுத்தா இல்லை கிளாசிக் தான் கொடுங்கன்னு எடுத்துகிட்டு போவோம். ஓ நீங்களே? நாங்கள் ஓகே ஓகே. ஓட்டுறப்பே ஒரு மஜா. ஆமாம் சார், சூப்பராக இருக்கும் வண்டி. எவ்வளோ கார் வந்தாலும் இந்த காரை பீட் பண்ண முடியாதுல்ல? ஆஹா சார். சிக்ஸ்த் கியரில் போனால் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. 5th 6th ஸ்மூத்தாக இருக்கும். பார்க்கறதுக்கு இல்லை. ஆமாம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸானை ஓவர்டேக் பண்ணி வந்தோம். செகண்ட் கியரில் குறைச்சி நல்லா ஹை ஆர்பிஎம்மில் வந்து ட்ரைவ் பண்ணுறப்ப இன்ஜினோட நாய்ஸே வந்து சுத்தமாக உள்ளே கேட்கல. இந்த காரோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்ஜினோட வைப்ரேஷன் சுத்தமாக உள்ளே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறப்ப மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்புறம் எஸ்பெஷலாக வந்து சிட்டியில் ட்ரைவ் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த காரோட கியர் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா கியர் வந்து கேபிள் ஷிஃப்ட் டெக்னாலஜியில் வந்து ரொம்ப லோ எஃபர்ட் வந்து நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ணலாம். சூப்பர். அப்புறம் இன்னொன்று 1000 ஆர்பிஎம்மில் உங்களுக்கு அந்த 300 Nm டார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. கிளச்சை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அப்படியே வண்டி குதிரை மாதிரி அப்படியே எந்திரிக்குது. இதெல்லாம் வந்து டிரைவிங் வந்து ரொம்ப விரும்புகிறவங்களுக்கு ஒரு சூப்பர் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான ஒரு மிட் ரேஞ்ச் இந்த காரில் வந்து இருக்குது. அப்புறம் இந்த காரோட நெகட்டிவிட்டி என்னென்னு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹை ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா 130 140 அப்படிலாம் போகிறப்போ உங்களுக்கு ஒரு ஹை ஸ்பீடில் வந்து ஒரு செட்டில்டாக இருக்க மாதிரி இருக்காது. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுடேட்டட் லுக்ஸ். இப்போ மாடர்னாக ரொம்ப நீங்கள் வந்து இப்போ இருக்க மாடர்ன் கேட்டமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளாசிக் கார். கிளாசிக் நீங்கள் விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கார் வந்து பிடிக்கும். ஸோ அதெல்லாம் இந்த காரோட நீங்கள் ஒரு நெகட்டிவிட்டியாக நினைக்கலாம். நல்ல ஒரு டஃப்பான ஒரு பில்ட் குவாலிட்டி, அப்புறம் நல்ல ஒரு டிரைவபிலிட்டி, அப்புறம் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜும் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு நல்லா ஓட்டினீங்கன்னா ஒரு ஸ்மூத்தாக 15 கிலோமீட்டர் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் ஏர் பேக்குன்னு பார்க்குறப்ப இந்த காரில் வந்து 2 ஏர் பேக் தான். ஸோ அதுவும் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா 2 ஏர் பேக் தான் இருக்குது. அதை ஒரு பாயிண்ட்டாக வந்து நீங்கள் வச்சு யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த கார் யாருக்கானக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு ரகடான ஒரு எஸ்யூவி, நல்ல ஒரு ரஃப்பான டெரைன். எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டும் குழியுமாக மேடாக இருக்கக்கூடிய ஏரியா. அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சஸ்பென்ஷனோட ஒரு வண்டி வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு மஹேந்திரா கிளாசிக். அப்புறம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பெஞ்ச் சீட் மாதிரி பின்னாடி வாங்கிட்டீங்கன்னா அந்த சீட்லாம் மடக்கி விட்டுட்டு நீங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதுக்கு எல்லாமே. அப்புறம் ஒரு ஃபேமிலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கம்ஃபர்டபுள் ரைடுக்கு நீங்கள் இந்த மஹேந்திரா கிளாசிக் ஸ்கார்பியோவை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்புறம் மோரோவர் உங்களுக்கு லுக் தான் எனக்கு வந்து மெயின் விஷயம். எனக்கு ஒரு பயங்கர கம்பீரமான ஒரு கார் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கம்ஃபர்ட்லாம் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா, ரொம்ப லக்ஸுரியான கம்ஃபர்ட்லாம் தேவையில்ல. எனக்கு வண்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்ட் குவாலிட்டியான வண்டி வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்கார்பியோ ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கார்பியோ எத்தனை பேர் பிடிக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஸ்கார்பியோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்கார்பியோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் ஸ்கார்பியோ வாங்குறதா இருந்தால் மஹேந்திரா கிளாசிக் எதற்காக வாங்குவீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீண்டும் இன்னொரு காரோட இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.